விஜய் அவர்களுக்கு பொதுவாகவே நல்ல குழு குழுன்னு காத்தோட இயற்கையை பார்த்ததோட கடற்கரை ஓரமாக கடற்கரை பார்த்த மாதிரி அதனால தான் அவர் பனையூரில் நீலாங்கரையில் அது ஒரு பட்டினப்பாக்கம் இந்த சாந்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் இருக்கு இல்லையா அதுலேயே அவர் வாங்கி வச்சுருக்காரு 2 இடங்களையும் அந்த மாதிரி அவர் வாழ நிம்மதியாக வாழும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதனால் தப்பே கிடையாது. அதுக்கு முதலமைச்சர் அலுவலகம் இல்லையா அதாவது ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்கள் எல்லா பேரும் இருந்த அலுவலகம் இல்லையா அந்த அலுவலகம் வேணாம் எனக்கு இப்போவும் இயற்கையை பார்க்கணும் அப்போது கடலை பார்த்த மாதிரி இருக்கணும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்கில் கட்டுங்கடா புது ஆஃபீஸ் அப்படின்னு கை அமைச்சுட்டார். அதனால் இத்தனை வருஷமாக முதலமைச்சர்கள் இருந்த அலுவலகத்தை மாற்றி பக்கத்து கட்டடத்தை கொண்டு போகிறாங்க. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா போங்க அந்த கட்டடமே நல்ல கட்டடம் தான் அதில் 10வது ஃப்ளோரில் கீழே வேணாம் 5வது 3வது 10வது ஃப்ளோர்லேருந்து அப்படி இயற்கை நேராக பார்த்து கடற்கரை தெரியும் அந்த கடற்கரையை பார்த்த மாதிரி ஒரு அமைப்போட ஒரு அலுவலகத்தை கட்டுங்க சரிங்க அதுக்குங்க 5 கோடி 50 லட்ச ரூபாங்க வீடு கட்டுறதுக்கே 1.5 கோடி 2 கோடி தான் ஆகும் 5 கோடி 50 லட்ச ரூபாய் ஒரு ஃப்ளோரில் இவரோட ஆஃபீஸ் மட்டும் உருவாக்குறதுக்கு செலவழிக்க பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. வரும்போது சொகுசு பேரில் வந்து போயிருக்கோம் அங்கேயும் கொஞ்சம் சொகுசாக இருக்கலாம் பாருங்க அப்படின்னு நினச்சிட்டா இருக்கும் 5 கோடி 50 லட்ச ரூபா செலவழிக்கிறதுக்கு நம்ம தமிழகம் இருக்குது ஒரு அலுவலகத்துக்கு நான் கேட்குறேன் அந்த 5 கோடி 50 லட்சம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா அந்த பள்ளிக்கூடங்களில் ஒரு நல்ல கட்டடத்தை கட்டி கொடுத்துடலாம். ஏன்னா இடம்லாம் இருக்குது ஒரே ஒரு கட்டடம் கிளாஸ் ரூம்லாம் உட்காந்துப்பாங்க அது இல்லையா ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதுமான மருந்து இல்லை நாய்க்கடிக்கு மருந்து இல்லை அதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணலாம். இந்த லட்சணத்தில் ஏன்னா மக்கள் நாடே ஓரளவுக்கு இந்த நிலைமையில் இருக்குது பெரிய லெவலில் நம்ம கடனும் வாங்கிடுவோம். இப்போ இருக்கும்போது இருக்கிற அலுவலகம் எனக்கு பத்தாது புதுசாக ஒரு அலுவலகம் வேணும் அதுவும் 5.5 கோடியில். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஒரு பொண்ணு ஒன்று பேசல எங்கள் அண்ணன் தான் காசு கொடுத்துறாரு அப்படின்னு எது எங்கள் அண்ணன் அவரோட காசு கையிலேருந்து காசு கொடுப்பாரு வெற்றி பெற்று வந்தா எல்லா மக்களுக்கும் அந்த மாதிரி அறையா தெரிஞ்ச எல்லாரும் சொல்கிறேன் அந்த ஆள் தான் மக்கள் காசை எடுத்து 5.5 கோடிக்கு சொகுசாக ஒரு ஆஃபீஸை போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு.